ஏன் அறிவு கேட்டா அணில் குஞ்சு பொம்பளைங்களா? நீங்கள் ரொம்ப நல்லவனுங்க தான். இது போதுமான்னு திறந்து காட்டுறதுலேருந்து இப்படி அப்படியே இங்கே இடுப்பு வரைக்கும் காட்டிக்கிட்டு சின்ன உடல் சிலுன்னு தாயிருக்குன்னு பாடிட்டு எல்லாம் பண்ணிங்க. ஆனால் உங்களை நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம். ஏன்னா நீங்களாம் பத்தினிங்க. நாங்கள் அடக்கொடக்கமாக குடும்பத்துலேருந்து பேசுகிறவங்களெல்லாம் கேவலமாக பேசுகிறீங்க. அது ஓகே, உங்களோட பெருமையை பேசுறது போதும். போய் அண்ணே நொன்னேன்றீங்கல்ல, உங்கள் அண்ணனை போய் காப்பாற்றுற வழியை பாரு. எல்லாரும் சேர்ந்து அவங்க அப்பா ஒரு இது நியூஸ் மாதிரி போட்டிருந்தார். யூடியூப் சேனலில் தான் பார்த்தேன். உண்மையாக பொய்யா தெரியாது. எல்லாரும் சேர்ந்து என் பிள்ளைய கொண்டுடுவீங்க போல இருக்குது அப்படின்னு. நீங்கள் எதிர்கட்சியவே அப்படியே பெரிய மகத்தாது மாதிரி பேசி ரொம்ப கேவலமாக பேசி அவங்களெல்லாம் கேவலப்படுத்துகிறோன்னு நினச்சிக்கின்னு உங்களையே நீங்கள் கேவலப்படுத்திக்காதீங்க, சரியா? முடிக்கின்னு அடக்கமாக இருங்க. இது போதுமா? ஒரு பொம்பளை போனாப்பார், ஏதோ வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க என் நம்பர்லன்னு ஐட்டம். அது போயிட்டு உங்கள் அண்ணனுக்காக வேண்டிக்கினேன் ஒரு சேர் வச்சுதான். அந்த சேரை பார்த்தா சேர் மாதிரி இல்லை, பாடை மாதிரி இருக்குது. எல்லாரும் சேர்ந்து அவருக்கு பேசுகிறேன்னு சொல்லிட்டு அதை கட்டி போடாதீங்க. விராலிமலை தொகுதியில் வெறி பிடிச்ச நாய் ஒன்று நிற்க வைக்க போகிறீங்களாம். அதெல்லாம் அது நிற்க விடாமல் வேண்டான்னு சொல்லி கொடி படம் கதை தான் உங்கள் அண்ணனுக்கு. உங்கள் அண்ணன் இப்படி காட்டினா இருப்பார். ஆக்சுவலி உங்கள் அண்ணனுக்கு இது ஆகிடும். அந்த நாயெல்லாம் நிற்க வச்சு உங்கள் அண்ணனை நீங்களே போட்டு தள்ளுறாதீங்க, சரியா? கட்சியில் எதிர்ப்பு போட்டி இதெல்லாம் இருந்தால் தான் சுவாரஸ்யமாக இருக்கும். டிவிக்கேன்னு ஒன்று இல்லாமல் அழிஞ்சு போயிடுச்சு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் திரும்பவும் டிஎம்கே, அப்புறம் ஏடிஎம்கே, பாட்டாளி மக்கள் கட்சி, இது மாதிரி இருக்கிறது தான் இருக்கும். உங்கள் கட்சி இருக்கணும், என்னன்னு பார்க்கணும், சரியா? உங்கள் அண்ணன் இருக்கணும். உங்கள் அண்ணனை போயிட்டு காப்பாற்றுற வழியை பாருங்கள் முதல்ல. நீங்கள் பத்தினின்னு அப்புறம் நிரூபிக்கலாம். நீங்கள் என்ன தான் கூவி நான் பத்தினி, நான் யோகியம், நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னா கூட உங்கள் மனசாட்சிக்கு தெரியும்ல. இது போதுமான்னு இறக்கி காட்டணும்லேருந்து ஃபோன் பண்ணுங்கள் எனக்கு வேணும்னான்னு கைட்டிக்கின்னு காட்டினதுலேருந்து அப்படியே சின்ன உடல் சிலுன்னு தாயிருக்கு நீங்கள் பாடினீங்க. அதுலேருந்து எல்லாம் பக்கா ஐட்டங்கன்னு எல்லாம் தெரிஞ்ச கதை தான், சரியா? நீங்கள் என்ன தான் நாங்கள் நல்லவன் சொன்னாலும் நல்லவாயிட மாட்டீங்க. போய் உங்கள் அண்ணனை காப்பாற்றுற வழியை பாருங்கள் மூடிக்கிட்டு.